வெற்றிக்கு 3 வாரம் பனிஷ்மெண்ட் பீரியட்மே முடிஞ்சிட்டு ரெசார்ட் போறதுக்காகவே ரெடி ஆயிட்டு இருந்திருப்பான். ரகுபதிக்கும் அவரோட ஃப்ரெண்டுமே கால் பண்ணி வேலை விஷயமா வேலூர் வரைக்கும் வந்திருக்கேன், நீ சொன்னதை என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி நான் விசாரிக்க சொன்னேன், நல்லா சமைக்க தெரிஞ்ச ஆட்டிசம் இருக்க ஒரு பர்சன் இங்க இருக்காங்கன்னு சொல்லிருக்காங்க, மீட் பண்றதுக்காக நான் ஈவினிங் அங்க போறேன், நான் போனதுக்கு அப்புறம் நான் வீடியோ கால் பண்றேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ரகுபதியும் நீ பண்ற உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ், உன்னோட கால்க்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஐஷுவும் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பா. அங்க வந்த வேணியும் ஒரு விஷயம் சொல்லணும், அது குட்டா பெட்டர் நீ தான் டிசைட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி ரெசார்ட்குள்ள வந்துட்டான் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. அதை கேட்கிற ஐஷுக்குமே இப்போ ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கும். வெற்றியும் ரகுபதி சாருமே மீட் பண்ணி உங்க இடத்துல யாரு இருந்தாலும் வேலையை விட்டு தூக்கி இருப்பாங்க, இந்த ரெசார்ட்டோட ட்ரெஸ் நான் திரும்ப போட முடிஞ்சது, தேங்க்ஸ் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பா. ரகுபதி உன்னை வேலையை விட்டு தூக்க சொல்லி இங்க இருக்க நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி தான் நான் உன்னை இங்க வேலையில வச்சிருக்கேன், நம்புறது ரொம்ப கஷ்டம், அந்த நம்பிக்கையை உடைச்சுனா அதுக்கப்புறம் அவங்க மேல நம்பிக்கையே வராது, உனக்கு நான் செகண்ட் சான்ஸ் கொடுத்திருக்கேன், அந்த நம்பிக்கையை நீ வேஸ்ட் பண்ணிடாத வெற்றி அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கு வெற்றியும் கண்டிப்பா உங்க நம்பிக்கையை உடைக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். ரகுபதி நேர்மையா உழைக்கிறது மட்டும் தான் வெற்றி லாஸ்ட் வரைக்கும் வரும், போய் வேலையை பாரு அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வெற்றியும் ரகுபதி கிட்ட நீங்க ரொம்ப நம்புறீங்க, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். இப்ப வெற்றிக்கு அட்வைஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துல உனக்கு காப்பாத்துறதுக்கு யாரும் வந்து நிக்க மாட்டாங்க, மேல போறானா அவனை கீழே பூச்சி இழுக்கிறதுக்கு கீழே இருந்து நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க, சோ உன்னை காப்பாத்துக்கு நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. நம்ம ரெசார்ட்டுக்கு ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் வர போறாரு, அடுத்த 15 நாள் அவர் இங்கதான் இருக்க போறாரு, அவருக்கு தேவை பார்த்து பக்கத்துல இருந்து பண்ணி தரணும், அந்த கெஸ்ட பாத்துக்கிற டியூட்டி தான் உங்க 2 பேருக்குமே அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. கெஸ்டோட மேனேஜர் தான் கொஞ்சம் ஓவரா பண்றாரு, அவர் மட்டும் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. வெற்றி ஒரு மாதிரியே இருந்திருப்பான், அதை பாக்குற உத்தமம் கொலை பண்ணாம கொள்ள அடிச்சாலும் இந்த ஊர்ல நிம்மதியா தான் சுத்திக்கிட்டு இருக்கான், நீ ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, வெற்றி இங்க இருக்கவங்களை எப்படி நான் ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பான். உத்தமம் நீ பண்ண தப்ப நீ புரிஞ்சிட்டல, அப்புறம் என்ன நீ போய் வேலையை பாருடா பாத்துக்கலாம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காக வெற்றியும் பாண்டியும் வாசலில் நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த கெஸ்ட வெல்கம் பண்றதுக்காக ஐஷு விக்கி வேணிமே வந்திருப்பாங்க. ஐஷுவும் வெற்றியை கண்டுக்காம அங்க நின்னுட்டு இருந்திருப்பாங்க. அந்த மேனேஜரும் நீங்க இந்த புக்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவே கூப்பிட்டு வர கெஸ்ட்டுமே ரிசீவ் பண்ண சொல்லியிருந்திருப்பாரு. கெஸ்ட்டுமே வந்திருப்பாரு. அவரோட மேனேஜருக்கு ரூம் சர்வீஸ் பசங்க பார்த்து நீங்க ஏன்டா சும்மா நின்னுட்டு இருக்கீங்க, போய் லக்கேஜ் தூக்கிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருப்பாரு. நெடுமானுமே கேபின்ல வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அப்ப ரகுபதிமே அங்க வந்து நெடுமான் கிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. சிதம்பரம் எங்க இருக்கான்றத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. அதை கேட்கிற நெடுமானுமே ஒரு மாதிரி ஆயிட்டு நெடுமானும் எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. அதுக்கு ரகுபதி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கான், வேலூர்ல ஒரு மீட்டிங்காக போயிருந்திருக்கான், அப்பதான் பாத்துருக்காரு, ஏதோ ஹோட்டல்ல வேலை பாக்குறானா ஈவினிங் வீடியோ கால் பண்றேன்னு சொல்லியிருக்காரு, பாக்குறல சிதம்பரத்தோட பையன் நம்ம ரெசார்ட் எவ்வளவு கஷ்டப்படுறான்னு, திரும்ப சிதம்பரம் ரெசார்ட் நம்ம கூட்டு வரணும் அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. நெடுமானும் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்திருப்பாரு. அதை பாக்குற ரகுபதி என்னாச்சுன்னு சொல்லி கேட்டிருந்திருப்பாரு. கெஸ்ட் ஒரு மெனு கேட்டிருக்காங்க, அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டு இருப்பாரு. வீடியோ கால் பண்றப்ப நீயும் வந்து நெடுமாறன் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே அங்க வந்து போயிட்டு இருப்பாரு. ரகுபதி அங்க வந்து போனதுக்கு அப்புறம் நெடுமானும் ரொம்ப பதட்டமா இருக்கும் கால் ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அவங்களும் கால் எடுத்துக்க மாட்டாங்கன்றதால நெடுமாறனும் கொஞ்சம் பதட்டமாவே இருந்திருப்பாரு. ரூமுக்கு போயிருப்பாங்க, லக்கேஜ் தூக்கத்துக்காக வெற்றியும் பாண்டியும் அங்க ஓடி போய் லக்கேஜ் எடுத்து வச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மேனேஜரும் ஓவரா பண்ணி இருந்திருப்பாரு. அதை பாக்குற வெற்றிக்கும் பாண்டியும் இப்ப கடுப்பாயிட்டு அந்த கெஸ்ட பக்கத்துக்காக ஐஷு வேணி விக்கி 3 பேருமே வந்திருப்பாங்க. என்ன நடக்குதுன்னு சொல்லி வெற்றியுமே ஓரமா நின்னு பாத்துட்டு இருந்திருப்பாரு. மேனேஜரும் வந்து அதெல்லாம் ஷூஸ் எல்லாம் பார்க்க முடியாது, நீங்க வந்து போங்க அப்படின்றதுமே சொல்லியிருந்திருப்பாரு. ஷூஸரே வெளியே வந்து இவங்க 3 பேருமே உள்ள கூப்பிட்டு இருந்திருப்பாரு. இவங்க 3 பேரும் வெளியே வந்திருப்பாங்க. அதை பாக்குற வெற்றியும் ஐஷு கிட்ட பேசுறதுக்காக பின்னாடியே போயிருந்திருப்பாங்க. ஐஷு பேச விருப்பம் இல்லாம அங்க வந்து போயிருப்பா. அதை பாக்குற விக்கி வைப்பாங்க, பேச விருப்பம் இல்லன்றாங்க, அப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. ஐஷுமே அங்க வந்து போயிட்டு இருப்பா. ரகுபதியும் அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வரப்போற வீடியோ கால்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. சிதம்பரத்தை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சு அவனை சந்தேகப்பட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்திருப்பாரு. ரகுபதி ஃப்ரெண்டும் அந்த கடைக்கு போயிட்டு ரகுபதிக்கு வீடியோ கால்மே பண்ணியிருந்திருப்பாரு. கால்மே வந்திருக்கும். அதை பாக்குற நெடுமாறுமே கொஞ்சம் பதட்டமாயிட்டு இருப்பாரு. பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால்மே காட்டிருப்பாரு. கரெக்டா அந்த நேரம் பார்த்து அங்க புகையுமே வந்துட்டு இருக்கு. அங்க நிக்கிற பர்சன் யாரும் தெரியவே தெரிஞ்சிருந்திருக்காது. போயிட்டு அவரோட ஃபேஸ்மே காட்டியிருந்திருப்பாங்க. பார்த்தா சிதம்பரமா இருந்திருக்காது. அது பாக்குற ரகுபதிக்குமே ஒரு மாதிரி சிதம்பரம் இல்லன்னு தெரிஞ்சதுக்கு அப்பதான் நெடுமாறுமே கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்திருக்கும். ரகுபதிமே அங்க இருந்து போயிட்டு இருப்பாரு. இப்ப நெடுமாறும் ஒரு போலீஸ்மே கால் பண்ணி பேசிட்டு இருந்தாரு. வேலையா இருந்த சார் தான் நீங்க கால் பண்ணும்போது எடுக்க முடியல, என்ன ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் கால் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்திருப்பாரு. நெடுமாறும் சிதம்பரம் அங்கதான் இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. போலீஸ்மே அவர் இங்கதான் இருக்காரு அப்படின்றதுமே சொல்லி இருந்திருப்பாரு. அவரை வீடியோ கால்ல பாக்கணும் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாரு. அதனால அந்த போலீஸும் வீடியோ கால் பண்ணிட்டு போன் பாக்கெட்லயுமே வச்சுட்டு சிதம்பரத்தையுமே போய் எழுப்பி இருந்திருப்பாங்க. சிதம்பரத்தை லாக்அப்ல பாக்குற நெடுமாறுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கும்.